அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. மூசா நபி அந்த அரண்மனையை விட்டு வெளியே போன அப்புறம் அல்லாஹ் டைரெக்டாக மூசா நபி கிட்ட பேசுகிறான். யூஹா, நான் தான் உன்னை என் தூதராக சூஸ் பண்ணேன், நான் சொல்ல வர செய்தியை கேளுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் கிட்ட போய் உண்மையை எடுத்து சொல்லுன்னு சொல்கிறான். அதுவும் அல்லாஹ் போய் ஹார்ஷாக பேசு, சண்டை போடு, அவன் நம்மளோட எனிமி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி அவ்வளோ அக்கிரமம் பண்ணியும் அல்லாஹ் ஒருவேளை நீ ஜென்டிலாக போய் உண்மை எடுத்து சொன்னால் அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஃபிரௌனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான். மூசா நபி பயப்படுறாங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம என்னத்தை போய் எடுத்து சொல்கிறதுன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லா தஹாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி ஃபிரௌன் கிட்ட போய் ஜென்டிலாக உண்மையை எடுத்து சொல்கிறாங்க. நீ காட் இல்லை, ரியல் காடை வணங்கு, பீப்புள் ஃப்ரீயாக விடு, அல்லாஹ்க்கு பயப்படு, மனுஷங்களை கொடுமைப்படுத்தாத அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க. ஃபிரௌன் சிரிக்கிறான், எந்த காடு உங்ககிட்ட இப்போ பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு. மூசா மூலியமாக அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் நிறைய சைன், அதாவது அறிகுறியை காட்டுறாங்க. ஃபிரௌனோட வேலையால் ஸ்னேக்காக மாற்றினாங்க. மூசாவோட ஹேண்ட் டேஸ்லிங் ஸ்பார்க், அதாவது மின்னுது அப்படி. ஆனாலும் ஃபிரௌன் எதையுமே ஏற்றுக்கல, எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான், உண்மையை ஒத்துக்கிறவே கிடையாது. மூசா நபியை நம்பின கூட்டத்தையும் கொல்றதுக்கு விரட்டிட்டு வர்றான். மூசாவை சேஸ் பண்ணுறாங்க. மூசாவும் அவரை நம்பின கூட்டமும் கடலுக்கு முன்னாடி நிற்கிது. அவங்கள சுற்றி ஃபிரௌனோட ஆர்மி நிற்கிது. இவரோட வந்த மக்கள் எல்லாருமே பயந்துட்டு அழுகுறாங்க. ஆனால் மூசா சொல்கிறாங்க, ஏன் ரப் என் கூட இருக்கார், ஏன் காட் என் கூட இருக்கான், என்னை அவன் வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருந்த தடியை வச்சு கடலை அடிக்கிறாங்க. அந்த சீ வாட்டர் ரோஸ் மவுண்டன்ஸ் மாதிரி கடலையே ரெண்டாக பிரித்து ட்ரையான வழியை அல்லாஹ் கொடுப்பான். மூசா நபியும் அவரோட கூட்டமும் சேஃபாக கடலை கடக்குறாங்க. ஃபிரௌனும் அவன் ஆட்களும் ட்ரவுன் ஆகிடுறாங்க, அதாவது மூழ்கிடுறாங்க. ஃபிரௌன் அழிஞ்சிட்டான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த உமன் யார் இந்த மூசா நபியை வளர்த்து ஆளாக்குனாங்களோ, அந்த கொடூரமானவன் வாழ்ந்த அதே பேலஸில் இருந்த ஒரு ட்ரூ பிலீவர் வேறு யாரும் இல்லை, த ஒய்ஃப் ஆஃப் ஃபேரோ, ஃபிரௌனோட மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. ஒஸ்டானவங்க கூட இருந்தாலும் அவங்க ரொம்ப தூய்மையானவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணவே இல்லை. அவங்களோட ஹார்ட்டில் அவ்வளோ 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 ஒரு 100 ஒளி இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆசியா அம்மா பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வெறும் ஸ்டோரியே கிடையாது, இது நம்மளோட பாஸ்ட்டு தான். இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், மூசா நபியாக இருந்தனால தான் அல்லாஹ் கடலையே பிளந்து வழி விடுவான் அப்படின்னு கிடையாது. இதுக்கு நம்ம மூசா நபியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மூசா நபியும் அல்லாவோட க்ரியேஷன் தான், நம்மளும் அல்லாவோட க்ரியேஷன் தான். மூசா நபி மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் நீங்கள் தனியாகவே கிடையாது. அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் சென்ஸ் லைட், ட்ரஸ்ட் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.